என் தங்கப் பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பன் நான் தலைப்பாடாக அடித்து கொண்டேன் கேட்டாயா? இப்படி ஒரு விஷயத்தை இந்த பெண்ணிடம் பகிர்ந்து கொள்ளாதே என்றுதான் எத்தனை முறை உனக்கு சொன்னேன் என்பதையும் நீ மறந்து விட்டாயா? இது போன்ற பெண்களை எல்லாம் காண்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாகிவிட்டது. ஏனென்றால் இவர்கள் செய்வது போல இந்த பெண்ணும் துணிய மாட்டாள். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற இவளிடம் நான் சொல்லக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை நீ சொன்னது இப்போது உன் வாழ்க்கைக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உன் கைகளில் வர வேண்டும் என்றால் கருப்பன் சொன்னதை உடனடியாக செய்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் நீ உணர உனக்கு நிச்சயமாக இனி எதுவும் புரியாது. ஏனென்றால் நீயாகவே இழுத்து சென்ற விஷயம் அல்லவா, நீயாகவே இழுத்து கொண்ட விஷயம் அல்லவா. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சொல்லிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்போதும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் மறந்து விடாதே. என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி நீ இனிமேலும் கலங்க வேண்டாம். என் பிள்ளையே, கருப்பன் தெரிந்து கொண்டேன், உனக்கு அத்தனையும் எடுத்து சொல்லவும் வந்துவிட்டேன். இனிமேலும் தேவையில்லாமல் எதை பற்றியும் நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் வந்திருக்கின்றேன். கருப்பன் என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி வருந்துவதெல்லாம் இங்கு வீணானது. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக என்னவென்று வெளிப்படுத்தும். எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டு விடாமல் நான் இருந்து உனக்கு நடத்துகிறேன் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்னவாகும் என்பதையும் நீ உணரத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதுவாக மாறும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சற்றென்று இந்த கருப்பன் சொன்னவுடன் என் பிள்ளை நீ மனது பதபதைத்து விட்டது. கருப்பா, நான் யாரிடத்தில் எந்த விஷயத்தை சொன்னேன், எந்த விஷயம் என் வாழ்க்கையை அளிக்கிறது என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன். இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். யார் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்றெல்லாம் என் பிள்ளை நீ எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்காதே. அடுத்தவரின் பிரச்சனைக்குள் தலையிட்டு உன்னுடைய கஷ்டங்களை நீ மறந்து விட்டாயா? மற்றவர்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ நடுதெருவிற்கு இழுத்து கொண்டு வந்து விட்டாயா? உன்னோடு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உறுதியாக சொல்லும் நேரம் இதுவெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்ல. நீ மற்றவர்களுக்கு ஆறுதலை தேடுகிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை ஆறுதலையும் நீ நிச்சயமாக விட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை. என்னென்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி இனிமேல் நீ வருத்தம் கொள்ளாதே. இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் சொன்ன இந்த பெண் யார்? நீ எந்த விஷயத்தை இவரிடத்தில் சொன்னாய் என்று உனக்கு நான் சொல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நான் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்களை நிச்சயமாக யாரிடத்திலும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை துணை என்பது நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு
தனித்துவமான விஷயங்கள் எப்போதுமே அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இருவருக்கும் இடையில் எப்போதும் ஒரு ரகசியம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்போதும் யாரிடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ சொல்லிவிடக் கூடாதல்லவா? ஒருவேளை அதை நாம் சொன்னோமானால் அதற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அன்னோனியம் அழிந்துவிடும் அல்லவா? இவர்களிடமிருந்து இருக்கின்ற பரஸ்பரம் நிச்சயமாக குறைந்துவிடும். எவ்வளவுதான் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும், இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலைகளை உறுதி செய்து கொடுத்தாலும், உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ உறுதியாக எப்போதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற உறவுகள் எல்லாம் போலியானதாகவே இருக்க வேண்டும். இருக்கின்றதோ இல்லையோ, உன்னோடு இருக்கின்ற உன் துணையிடம் நீ எதையுமே பெரிதாக எதிர்பார்த்து பழகிவிட்டாய். அதனால் இவரிடத்தில் மட்டும்தான் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை நாம் செலுத்திவிடக்கூடாது. அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை என்றுமே நீ காப்பாற்ற வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் உனக்கு எதை கொடுக்கிறேன் என்பதையும் நன்றாக சிந்தித்து சிந்தித்து என் பிள்ளை பார்த்திருப்பாயானால் உனக்கான ஒரு நல்லதொரு துணையை நான் இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று தெரியுமா? எவ்வளவோ போலியான முகங்களை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுத்த போதிலும் துணை என்ற ஒன்றை உனக்கு கொடுத்து நல்லவராகவே கெட்டவராகளோ அவர்களின் உண்மையான முகம் உனக்கு வெளிப்படும்படிதான் அந்த உறவு கிடைத்திருக்கின்றது. அங்கே துரோகம் இல்லை, வஞ்சகம் இல்லை, எந்த நிலையிலும் உன்னை கைவிட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு உறவை நிச்சயமாக நீ கைவிட வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை. காயப்படுத்தலாமா? இவர்களுக்கு மனதில் நாம் வேதனை கொடுக்கலாமா? அவர்களுக்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? எப்போதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மை கைவிட்ட போதிலும் நம்மோடு இருக்கின்ற துணை நம்மை கைவிடாத நேரத்தில் நாம் அவர்களை பற்றி இன்னொருவரிடத்தில் மன கஷ்டத்தை சொல்கிறோம் என்பதுதான் இருப்பதிலே மிக கவலையான ஒரு விஷயம். இது உன் துணைக்கு தெரிய வந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த வேதனை அடைவார்கள். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள். இன்று பிரச்சனைகள் வரலாம், நாளை ஒன்றுமில்லாததாக மாறிவிடலாம். சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும் இவையெல்லாம் ஒன்றுமில்லாததாக நிச்சயமாக மாறக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்போதும் நான் இருந்து கொண்டு இந்த நேரமில் நீ உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இதுவரையில் உச்சகட்ட பிரச்சனைகள் எதுவும் வந்ததில்லையா? எவ்வளவோ சண்டைகளும் சச்சரவுகளும் வந்திருந்தாலும் மீண்டும் நல்லபடியாக அந்த உறவோடு நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று நீ இன்னொருவரிடத்தில் சொல்லி உனக்கான ஆறுதலை தேட நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கான ஆறுதல் இருக்கக்கூடிய உறவே உன்னுடைய துணைதான். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே உன்னால் அவர்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது. நீயோ ஒரு ஆறுதலுக்காக அவரிடத்தில் சொல்லி விட்டாய், சென்றும் விட்டாய். ஆனால் அந்த பெண்ணின் மனநிலை என்னவாக இருந்தது தெரியுமா? இதற்கு தானே ஆசைப்பட்டோம் என்று நினைத்தது போல அவள் உன் கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை ஒருவரிடத்தில் சொல்லி உன்னுடைய துணையை அவள் அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தாள். உன் வீட்டிலோ பிரச்சனை முடிந்ததும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மீண்டும் ஒரு
இணக்கமான ஒரு உறவு வந்துவிட்டது. அதனால் அந்த பெண் அதை மறக்க மாட்டாள். அவள் எப்போதும் அதை சொல்லி சொல்லி உன்னையும் உன் துணையையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள். நீயும் உன் துணையில் வெளியில் சென்று விட்டார்கள் என்றால் அவள் இன்னொரு வருடத்தில் அதை எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? நமக்கு தெரியாத கதையா இவர்களை பற்றி அன்று சொல்லும் பிரச்சனைகளை செய்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் வெளியே செல்லும்படி பேசினார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் இல்லத்தில் நடந்தது. இது போன்ற கேள்விகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கேட்டிருந்தார்கள். அப்படி இவர்கள் இப்போது சேர்ந்து செல்கிறார்கள் என்பது போல உன்னையும் உன் வாழ்க்கை துணையையும் அவர்கள் கேலி கூத்தாக மாறிவிட்டார்கள். அதனால் தான் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் 4 சுவருக்குள் இருக்க வேண்டும். எதையும் அடுத்தவரிடத்தில் சென்று நாம் சொல்லக்கூடாது. உன் துணைக்கு தெரியாது இது போன்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு இது போன்ற விஷயம் தெரியும் போது, இப்படியெல்லாம் இவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று புரிய வரும்போது இதையெல்லாம் எண்ணி அவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள். இத்தனை நாள் வாழ்ந்து வாழ்க்கை போய்விடும். எந்த உண்மையும் இல்லையே வாழ்க்கையில். எந்த ஒரு விஷயத்துமே தனியாக செய்யவில்லையே. நமக்கான சுதந்திரமான விஷயங்கள் இல்லாமல் போய்விட்டதே. எல்லாமே நிச்சயமாக மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதே என்பது போன்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு வந்துவிடும். உனக்கும் அவர்களுக்கும் அனோனியம் அப்படியே குறைந்துவிடும். எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியேறி விடலாம் என்கின்ற மனநிலை அவர்களுக்குள் வந்துவிடும். இது போன்ற ஒரு சூழ்நிலையை இப்போது உருவாக்கி வைத்திருக்கின்றாய் அல்லவா? அவரிடத்தில் என்ன நடந்தாலும் என் துணையிடம் மட்டும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டார்கள் இதான் வெளிப்படுத்த நினைப்பார்கள் என்றால் உன் குடும்பத்தின் ஒற்றுமையை அவர்கள் விரும்பவில்லை. உன்னுடைய இந்த பிரச்சனையை தான் பார்த்து பார்த்து ரசித்திருப்பார்கள். இந்த பிரச்சனை எப்போது உன் வீட்டில் அப்படியே இருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. இனிமேலாவது இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாமல் பார்த்துக்கொள். செய்தது தவறு என்று புரிகின்றதா? இது போன்ற ஒரு விஷயத்தை நீ செய்யலாமா? உன்னுடைய துணையை பற்றி மற்றவரிடத்தில் நீ பேசலாமா? இதனை நீ உணர்ந்தால் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையெல்லாம் ஒன்று சேர கொடுத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதற்கும் கலங்காமல் இரு. எந்த நிலையிலும் வருத்தப்படாமல் இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேலாவது உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமிதப்படுத்தட்டும். ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு போக, நீ விரும்பப்பட்ட துணை நீ வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்று எண்ணும் போது எக்காரணத்தை கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இவர்களுடைய உறவை நீ இழந்துவிடக்கூடாது. கிடைத்தது பொக்கிஷம் என்பதையும் புரிந்து கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்று நீ விரும்பினாள். நிச்சயமாக எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்போதும் உனக்குள் இருக்கின்ற அனோனியத்தை விட்டுவிடாமல் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ரகசியம் என்பது எப்போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை மறந்து விடாதே. யாரை பற்றி என்ன பேசினாலும் ஒருபோதும் உன் துணையை பற்றி ஒருவரிடம் நிச்சயமாக பேசிவிடாதே. அவர்களின் மனதில் இந்த செய்தி வந்து சேர்ந்தால் நிச்சயமாக உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அப்படியே இழந்து விடுவார்கள். இனிமேல் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்தவித ரகசியங்களோ அல்லது எந்தவிதமான பரஸ்பர அன்புகளோ இருக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கிறேன் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்தும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எப்போதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும். நல்ல நேரம் உனக்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டால் எப்போதும்
போதும் இது போன்ற தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்காது. உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் யார் பேச்சையும் கேட்டு நீ இழந்து விடாதே என்பதுதான் உண்மையும் கூட. நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உறவுகளுக்கும் இடையில் இருக்கின்ற பரஸ்பர அன்பையும் நான் ஒருபோதும் சந்தேகப்படுவதோ மற்றொரிடத்தில் சொல்வதோ போன்ற விஷயங்களை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருந்து கொண்டிரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நீ நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.